ஹலோ ஹலோ. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கான். ஏ அப்பா பெட்டிக்காரரு என்ன பயங்கரமா இருக்கீங்களே ஆளு. வர இந்த எல்லாம் நீங்க உங்க ஆசீர்வாதம் தான். இப்படியே சொல்லி சொல்லி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். வண்டி விட்டு இறங்கியில ஒத்த ஆளை காணாம இந்த பக்கம். இப்போ இவங்க இத்தனை பேர் எங்க இருந்து வந்தீங்க? யாரை பார்க்க? உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்னைய பார்க்க? ஆமா. அப்படி கிடையாது. இனிமேல் வீட்டுக்கு போக முடியாது இருட்டில். அதனால பிரச்சனை இல்லை. அதனால எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்வில் அந்த அம்மன் சார்பாக அம்மன் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்புறம் மைக் செட்டுக்காரரே, நம்ம ஏரியா பக்கம் தப்ப மைக் செட்டுக்காரர் ரொம்ப தள்ளி போயிடுறாரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டாராம். சாப்பிடலன்னா நான் கொடுத்துட்டு போறேன். என்னது கொடுக்குறீங்க? பால் கொடுப்பேன். மாடு இன்னும் செனை பிடிக்கல, வாய்ப்பு இல்லை. கடையில் வாங்கி கொடுப்பேங்க. எங்க அத்தை ஃப்ளாஸ்கில் வச்சிருக்க எடுத்து கொடுப்பேன். அதனால வந்த வேலைக்கு போகணும். நாடக நடிகர்கள் ஒளிநாடா செய்து கொண்டு இருக்கும் அன்பு சகோதரர் உடன்பிறவா சகோதரர் மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இன்னொரு ஸ்டாண்ட் வேற நிற்கிதப்பா, அதை காட்டில் ஒசரமா. இன்னும் ஒரு 5 அஜித் ஒன்னது இல்லையா? ஆமாம் அவர். சரி, அந்த யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றி. அந்த எத்தனை யூடியூப் சேனல் வந்தாலும் இந்த மாதிரி நாடக ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடக கலைக்கு அழிவு கிடையாது. தயவு செய்து இந்த ஒரு நாடகத்தோடு நிறுத்தாதீங்க. இனிமேல் மாசத்துக்கு 30 நாள் நாடகம் வைங்க. 30 நாளுமா? நேர்த்தி கடனா வைக்க வேண்டியதான். எங்கள் ஊர் பக்கம் வளையங்குளம் பக்கம்லாம் ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல 80 நாடகம் 90 நாடகம் நடக்குது ஒரு ஊருக்குள்ள. நம்ம ஊர்ல ஒரு 30 நாடகத்தை வச்சிங்கன்னா 30 குடும்பம், அந்த 30 ஊர் குடும்பம் பொழைச்சிக்கும்ல. அப்போ 3000 பேர் இதுல சேர்ந்துருவாங்க. அதனால வந்த வேலைக்கு போகணும், வேற எங்கிட்டும் போகக்கூடாது. இங்க திங்க அங்க தூங்கமா இருந்துக்குவோம். அதனால வந்த வேலைக்கு போகணும். போவோம். எரிக்கையா எரிக்கை எரிச்சவில்லை, இதுல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சம் இல்லை. எரிக்கையா எரிக்கை எரிச்சவில்லை, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சம் இல்லை. எங்களை போய் எரிக்க முடியுமா? எரிக்க மாறியா என்ன செய்ய முடியும்? உனக்கு தெரியுமா? போட்டி வேண்டாம். எரிக்கையா எரிக்கை எரிச்சவில்லை, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சம் இல்லை. சொல்லி வச்சாங்க. விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க. வாழை கண்டு பொண்ணுகள் ஆழ்வதுண்டு, எந்த துப்பாக்கி எதிர்த்து நிற்க சக்தி உண்டு. வாழை கண்டு பொண்ணுகள் ஆழ்வதுண்டு, எந்த துப்பாக்கி எதிர்த்து நிற்க சக்தி உண்டு. ராணுவ பெண்களுக்கு அங்கதானே ஏறிக்கையா 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 ரிக்ஷாவிலே மாமா 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 ஏமா 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 மாமா 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 ஏமா 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 சிட்டு போல பண்ணு விட்டு விட்டு சுத்தி கிட்டி கிட்டி கிட்ட ஓடி வந்து தொடலாம். தாலி கட்டு முள்ளே கை மேல படலாமா? மாமா மாமா ஏமா 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 பெத்தவங்க செஞ்ச புண்ணியன்னா உலகளை வந்து சீரமையா. உடவரு நல்ல மோசந்தவரு, எங்களை பெத்தவரு ரொம்ப பெரியவரு. அவரை போல யாரும் இல்லை, அலசி பாருங்க உலகத்துல. அண்ணனா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா, அண்ணனா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடு உன் பேரத்தான், நீ தங்க கட்டி சிங்க குட்டி. நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோழ தங்கரதோ
வச்சிருக்க? நான் ஒன்றும் வச்சிருக்கலைங்க. கரண்ட். அதனால எது அப்புறம் இருந்தாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்லி தெரியாமா? ரூம் நம்பர் சொல்றேன், வந்துருனே. மொத்தமாக சொல்லி கொடுத்தோம்னா கூட்டத்தில் கோவிந்தா பாடிடுவாங்க. தனித்தனியாக சொல்லி கொடுத்தாதான் எவன் என்ன சங்கதின்னு தெரியும். அதான் சொல்லி கொடுத்துருவோம். அதனால எதை அப்புறம் இருந்தாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அடே அப்பா, பேச்சுல பொம்பளை தோத்து போவாப்பா. மறக்க ஓட்ட அளந்தா பாரு. ஆமா, பின்னி எடுத்துருவார்ல பேச்சு. அவரே பொம்பளை தான் இல்லைங்க, பொம்பளை மாதிரி பேச சொல்லுவான்றேன். நல்லா இருக்குமா பப்புன்னு? ஆத்தாடி எத்தா செய்வாரு. உண்மையாலுமே அவன் எத்துதான். மசைய காட்டில அவன் எத்தாத்தான் இருக்கேன். 3 மணிக்கு தானே தெரியுது அவருடைய சாம்ராஜ்யம். 3 மணிக்கு என்னடா தெரியுது? திடீர்னு குவாரி பக்கம் இருக்காரு, எங்கெங்கயோ இருக்காருங்க. இனி அவன் கூட நீ போயிரு 3 மணிக்கு, வேற எங்கேயும் போக மாட்டேன். அதனால வந்த வேலைக்கு போகணும். அதனால நம்மளால கூப்பிட்டு வேலையை வாங்குவோம். மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்பதான் வருவீங்க, உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. கவிதையே தெரியுமா என் கனவு நீரானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றது அவளே, இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாய். பூக்குதே சுகமாய் தாக்குதே, அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களில் உன்னால் சத்தம், அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். சொல்லிவிடு நிலவே சொல்ல வந்த செய்திகளை, விழிகள் கசந்ததம்மா கனவுகள் கலைந்ததம்மா. உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சொல்லலுதே உன்னை பார்த்ததாலே. மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் வாழுது, கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோடு ஆனந்த ஈரம் முத்தியன் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. நீதானே உள்ஜாதி நானே உள் ஆத்தாடியப்ப நான் வரலங்க. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூவிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியுதல் மழை. ஒத்தனடி பார்வையில என்ன கட்டி இழுத்தவனே, ஒத்தனடி பார்வையில என்ன கட்டி இழுத்தவனே, என்னோட ஆசை மாமனே உன்னை கட்டலாம் சச்சனே. கண்மொழி வருகிறேன் உனக்காக காத்திருக்கிறேன், நான் உனக்கா பூத்திருக்கிறேன். என் உடலில் சுவாட நீதான் வந்து சேர்ந்த எனக்கு தெரிந்த நாளா உன்னை பாட்டா எடுத்து படிச்சேன். நாமே சீத போல என்ன நீதானிடவே என் உதவி என்ன பாவம் பண்ணிச்சு, என் உதவி தாகோ என்று
மனசு சொல்லுது மனசுல உன்னை பத்தி நினைப்பு கொள்ளுது மாமான்னு கூப்பிடத்தா மனசு சொல்லுது மனசுல உன்னை பத்தி நினைப்பு கொள்ளுதலா ஏங்க என்னங்க இந்த பிள்ளை வச்சு என்ன தெரியுது உங்களுக்கு சுத்தமா கிடையாதுன்னு இப்பவே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மேடையில சொல்றேன், கையிலிருந்து சொல்றேன், உனக்கு என்னன்னு மட்டும் நீ பாத்துக்க. என்ன உண்மையா சொல்றேன், இந்த மேடையில சொல்றேன், என்ன தேதி எழுதி வச்சுக்க. இன்னும் 6 மாசத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் பாத்துக்க. உனக்கு ஏன் அப்படி சாவுற? நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி? சரி பாத்துக்க, அது என்ன தெரிஞ்சுக்க, அப்புறம் என்ன சொல்லுவேன். சாவுறியா? நீ பாத்துக்க, அப்புறம் தெரிஞ்சுக்க. சரியா? சரி விடு. நீங்களும் பாத்துக்கிறீங்க, நான் சொன்னது பலிக்குதான்னு மட்டும் பாத்துக்கிறீங்க. நான் சொன்னா எல்லாமே பலிக்கும். சரிங்களா? சரி ஒரு வகை இருக்கட்டும். அப்புறம் வேணாங்கடி அம்மா இருக்காதுல்ல, எப்படி இருக்கு? எத்தனை வருஷம் ஆகுது நாடக உலகத்துக்கு வந்து? எத்தனை வருஷம் ஆகுது? 30 வருஷமா 40? 33 வருஷத்துல எந்த பிள்ளையாவது மேடையில தொட்டிருக்கீங்களா? கட்டி பிடிச்சிருக்கீங்களா? வாய்ப்பே இல்ல. முத்தம் கொடுத்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. வண்டியிலையும் கடைசிலையும் சீட்டுக்கு கீழே. அதுக்கெல்லாம் கொடுத்து இங்க வர ஆளுநருக்காரன் பாக்குற கடவாயில வச்சு ஒழுகுதே. 33 வருஷம் நம்மளுக்கு சுத்தமா கிடைக்கும். அதானே, ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அழகாத்தானே இருக்கு, ஆளு கருப்பாத்தே இருக்கு, அது வேற விஷயம். பவுடரை போட்டு 2 கோட்டிங் ஏத்தனா முடிஞ்சு போச்சு. அழகாத்தானே இருக்கிற. ஏன் இந்த செத்தத்தோட அடிக்கணும் தலையெழுத்தா? அடுத்த வருஷம் பப்புனு தானா? ஓடு, எனக்கு தெரியும். யாரோ உசுப்பேத்தி இருக்காங்க. பப்புனு வேச போட்டா தாண்டா டான்ஸை போட்டு அமுக்கலாம்னு. டான்ஸ் அமுக்கிறது பெருசு இல்லப்பு, டான்ஸ் அமுக்கிறது பெருசு இல்ல. அந்த பிள்ளைய மானகட்ட கேள்வி கேக்குங்க, அதை சமாளிக்கணும். அதை சமாளிக்கிற வந்தே பப்புனியாசம் போட பூரா உதுத்த வந்தே பப்புனியாசம் சமாளிக்க தானே உன்னைய கூட்டு வந்திருக்கேன். கோழி செல்ல ஊத்த மாதிரி உதுத்துருங்க. ஆமா, சொன்ன மாதிரி கோழி செல்ல ஊத்த மாதிரி உதுத்துறேன்னு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மானம் ரோச்சம் சூடு சொரணை எல்லாத்தையும் உதுக்குற மாதிரி பேசுவா. அப்ப என்ன செய்யணும், இந்த மூட்டையை கட்டி அந்த அப்படியே அந்த மிருதங்க கட்டைக்கு கீழே வச்சிடணும். காலையில 9 எடுத்துக்கிறேன். சொந்தக்காரங்க என்ன பெத்த தாய் தகப்பனே வந்து பார்த்தாலும் என் மொண்டாட்டியை பார்த்தாலும் அப்படித்தானே பேசுவேன். அப்புறம் என்ன பண்றது? அட என் மொண்டாட்டியே உட்காந்து முன்னாடி நாடாம நான் கட்டி பிடிக்கத்தான் வேணும். சரியா? வெள்ளையா செத்ததலே அடிக்கிறோம்ங்கிறியா? செவத்ததெல்லாம் கருத்ததெல்லாம். வாங்க வணக்கம் வணக்கம். இந்த செவத்ததோட கருத்தோட அருமையா இருக்காடே. அப்ப கோழி பஞ்சார மாதிரி. ஆமா, பல குஞ்சு அடைச்சு வச்சிருக்கேன். அப்பா நாங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே உங்களை சந்திச்சதுல அவ்வளவு மகிழ்ச்சிங்க. உங்களையும் சந்திச்சதுல எனக்கு அப்படியே எரிச்ச ஆமா இருக்குங்க, சந்தோஷமா தான் இருக்கு. என்ன எரிச்சனுங்கறியா? அப்புறம் என்னம்மா பேசுற? என்னையா பேசினே? அப்புறம் எரிச்சம் தான் இருக்குன்னா எரிச்சல் இல்லாம இருக்குன்றே. எரிச்சல் இல்லாம இருக்கா? பார்த்தானே அப்படியே குளுகுளுன்னு இருக்கு. குளுகுளுன்னு இருக்குன்னு பாவடைய தூக்குற நாசமத்து வரல. பாவடைய தூக்குற எரியிறது எங்கேயும் அங்கதானே குளுகுளுன்னு இருக்கணும். பேச்சு சுத்தம் இல்ல. உன் பேச்சு சுத்தம் இல்ல. நான் முடியாது, முடிஞ்சா நீ நிப்பாட்டுடா. நேரத்துக்கு நிப்பாட்ட முடியும். எதாவது எங்க நிப்பாட்டு அங்க அப்பப்ப எனக்கு நினைக்கிற நேரம் நீ நிப்பாட்டினே தான் நான் வேலை. அதுக்கு கிடையாது, இந்த நேரத்துக்கு நிப்பாட்ட முடியாது. எந்த நேரத்துக்கு நிப்பாட்ட? அந்த நேரத்துக்கு நிப்பாட்டு. நீ தானே நிப்பாட்ட சொன்ன. பேச்சு எனக்கு பிடிக்கல. பேச்சு எனக்கும் பிடிக்கலையா? முத்துராஜ் வேணாம். நான் யார்கிட்டயும் வம்பு போக மாட்டேன். சரி, வம்பு வழியில வந்துச்சுன்னா அது கிளவியா இருந்தாலும் மட்டும் உருட்டிக்கிட்டு தான் கிடப்பி. நானும் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். அது கிழவனா இருந்தாலும் சரி, சாக போற நிலைமையில இருந்தாலும் சரி, நாக்க இழுத்துக்கிற வரைக்கும் விட மாட்டேன். அந்த அளவுக்கு செய்ய சொல்லுவேன். அந்த அளவுக்கு வேலை செய்வேன்றே. வேலை நீயே செஞ்சுக்கிறியா? சாக போறவன் எங்கிட்ட வேலை செய்வேன். அதானே, அப்படியாலாம் பாப்பேன்னு நினைக்கிறேன். நீ அப்படியாலாம் தான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து வந்துட்டு திண்டுக்கல்ல இருந்து பேக்கத்துக்கிட்டு என்னையும் பாருங்க, எப்படி இதையும் பாருங்க. நீயும் திருமன்பட்டியில இருந்து தூக்கிட்டு வந்துட்டு சிவகங்கையில இருந்து இங்க வரைக்கும் என்னையும் பாருங்க, என் வீட்டு சாமானத்தையும் பாருங்க. அங்க இருந்து ஒட்ட மணியை திங்கி திங்கி தண்ணி பாக்கெட் தெரிச்சு போடுறேன். பொம்பளை ஆச்சன்னு பொறுமையா பேசுறேன். ஆம்பளை ஆச்சன்னு பொறுமையா பேசுறேன். ஆம்பளை அடங்கி பேசுறேன். பொம்பளை அப்படியே பொதும்பரி என்னன்னு கேக்குறேன். ஆம்பளை அடங்கி பேசியா? பொம்பளை அடங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆம்பளை அடங்கி பேசுறது. அப்ப நீ அடங்கு முதல்ல. நான் அடங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு ஆம்பளை கிட்ட பொம்பளை அடங்கி பேசணுமா? எப்ப அடங்கணும், எப்படி அடங்கணும்னு எனக்கு தெரியும். நீ எப்போ ஆம்பளைட்டையும் அடங்கி போகணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ
என் வயிற்றுக்காண்டி தானே அந்த பொழப்பு. ஆஹா. வயிறை மட்டும் கடவுள் படைக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாராவது வேலை வெட்டிக்கு போறோமா? திங்க தூங்க திங்க தூங்க அது என்ன? அது ஏதாவது வருமே, அதை மட்டும் அழுத்தமா கேப்ப. என்னன்னு திங்க தூங்க அது என்னன்னு கேக்குறேன். அது இந்த தூங்குற ஒரு எழுப்பி கேளு. சாதிக்க பிறகு என்ன சித்தப்ப தூங்கிட்டாரு, சித்தப்பு எந்திரிக்க போய். சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்க நாங்க, சாதிக்க வைக்கிறவள பொம்பளை வர்க்க நாங்க தான். என்ன சாதிக்க வச்சு நீங்க எல்லாம் கிழிச்சு என்ன நீங்க சாதிச்சு கேப்பே உங்க அப்பா விட்டு நடுவுல நட்டிங்க. மாதிரி பொம்பளை நீ பேச்சு வேணா பேசலாம், ஆம்பளைக்கு நிகர பொம்பளை நீ எதையுமே சாதிக்க முடியாது. ஆம்பளை நீ வேணா வெட்டி சவுடால பேசிட்டு திரியலாம், நாங்கலாம் அத பண்ணிடுவோம் இத பண்ணிடுவோம் அத பொளந்துருவோம் இத பொளந்துருவோம். ஆனா பேச்சு மட்டும்தான் நீ. ஒரு பொம்பளை இல்லைன்னு வச்சுக்க, அங்க மண்ணுல இருக்க புள்ள கூட நீ எல்லாம் புடுங்க முடியாது. ஏப்பா ஏமா எந்த காலத்துலமா இருக்க நீனு? நீ எந்த காலத்துல இருக்க? எந்த காலத்துல இருக்க? அந்த காலத்துல இருந்து நீ வரல நினைக்கிறேன். அந்த காலத்துல இருந்து நீ வல்ல பொம்பளை இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு திரியற. இந்த காலத்துல பொம்பளை எப்படி இருக்கணும் வெளி உலகத்துல போய் பாரு. நான் கேக்குறேன், உன் பேச்சுக்கு நான் வர்றேன். பொம்பளை என்ன எவ்வளவு காலம் மாறினாலும் பொம்பளை பொம்பளை தானே நீ. நான் கேக்குறேன், எத்தனை காலம் மாறினாலும் ஆம்பளைக்கு என்ன நாளா முளைக்க போகுது? வச்சிருக்க போற 1000 குட்டிய சவர தானே அவனுக்கு பேரு ஆம்பளை. அத தெரிஞ்சுக்க முதல்ல. 1000 குட்டி சவர தாண்டிட்டு வந்தாலும் உன்னைய சோறு போட்டு காப்பாத்துறவ பொம்பளை நாங்க தான். நான் கேக்குறேன், இப்ப ராத்திரி பூரா நான் காணோம்னா எங்கயாவது போயிட்டு திரிஞ்சிட்டு வருவேன். சரி, எனக்கு பேரு ஆம்பளை. சரி, நீ ரொம்ப வேணாம், ஒரு 4 மணி நேரம் நீ வீட்டை விட்டு வெளியில போயிட்டு அதுக்கு பேர் என்னன்னு உலகத்துக்கே தெரியும். அதுதான் பொம்பளை. ஏன் கேக்குறேன்னு கேளுங்க. இத நீங்க சொல்றது நியாயமான விஷயம். சரி, ஒரு பெண் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா ஓடுகாலின்னு பேர் இருக்கு. சரி, ஆணுக்கு பேர் இருக்கா? இல்ல. ஒரு பெண் புருஷனை இழந்துட்டா விதவைன்னு பேர் இருக்கு. பெண்ணுக்கு பேர் இருக்கா? இல்ல. ஒரு பெண் பிள்ளை பக்கலைனா மலடின்னு பேர் இருக்கு. ஆம்பளைக்கு இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? இத பூரா சொன்னவனு எழுதுனவனு பூரா ஆம்பளை. ஓஞ்சா இதன தினத்தை தான உயர்த்தி வைப்ப, பொம்பளை தாழ்த்தி தான வைப்ப. அப்ப ஆம்பளை சொல்லு. பிள்ளை பக்கற பொம்பளை பெக்க முடியலனா மலடின்னு சொல்றான். சரி, பிள்ளையே கொடுக்க முடியாத ஆம்பளை எதுல எதை சேர்த்துறது? எப்படி எப்படி சொல்லு, நீயே சொல்லு. நீங்க தான் எங்க ஓடுகாலின்னு இப்ப நான் நீங்க தான் சொன்னீங்க. 4 மணி நேரம் நான் போயிட்டு வந்தா என் வீட்ல ஏத்துக்குவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீ 4 மணி நேரம் போயிட்டு வான்னு சொல்றீங்க. நான் போயிட்டு வீட்டுக்கு வந்தோனே நீங்களுக்கு எனக்கு ஒரு பேர் வைக்கிறீங்களே. சரி, நீங்க போயிட்டு வரீங்களே, எனக்கு ஒரு பேர் வச்சது இதெல்லாம் ஆம்பளை தானே வச்சாங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு பேர் சொல்லுங்களே பாப்போம். என்ன பேர்? எதுக்கு சொல்லதுக்கு? ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். எப்பவுமே தான்கிற அகங்காரம் பிடிச்சது இந்த ஆண்கள் குணம் மட்டும்தான். நாங்க அப்படி கிடையாதுங்க. எவ்வளவா இருந்தாலும் எவ்வளவு கோமா இருந்தாலும் ஐயோ நம்ம புருஷன் சாப்பிடாம போயிட்டானே, நாஜமத்து போறவன் தண்ணிய போட்டு வெறும் வயித்துல படுத்து கிடக்குறானே, இவன் இப்படி குடல் வந்து கிடந்தானா நம்ம தாலிக்கு இல்ல பிரச்சனை. அதுவும் போச்சுன்னா பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்கோம், நாளைக்கு அதை கரை ஏத்தணுமேனு நாசமத்து போறவங்களா நீங்க தண்ணிய போட்டு குடல் வந்து கிடந்தாலும் எழுப்பி உங்க மண்டைய தூக்கி இதுல வச்சு சோத்த ஊட்டி பொம்பளை காப்பாத்துறது பொம்பளை. ஒரு 1 மணி நேரம் பிள்ளைய காணாமனா துடிக்கிறது பொம்பளை. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. அவன் எங்கிட்டாவது அவங்க ஃப்ரெண்டுகளோட திரிவேன், இல்ல அவன் எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டு கிடப்பேன். அவன் அடங்காதவனுக்கு பிறந்தவன். இந்த ஆளுக்கு தான் பிறந்திருப்பேன், ஆனா அடங்காதவனுக்கு பிறந்தவன அவனே சொல்லிக்கிறது. ஆனா தாய் அப்படி கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தன்னோட குழந்தைய காணாமனா அப்படியே பதறி போவா. இதுதான் பெண்ணோட குணம். வரப்ப பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்க, நான் பார்க்கலப்பா. பாத்தீங்கள? சரிமா சரிமா, பாக்காத வரைக்கும் நல்லது. பாத்துட்டேன்னா அவ்வளவுதான். தயவு செய்து தண்ணியை போட்டுலாம் வண்டி ஓட்டாதீங்க. நம்ம சொல்லிரணும். ஆமா, தண்ணியை போட்டுலாம் வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்கு தண்ணியை போட்டு படுக்கணும் போதை ஏறிடுச்சுன்னா வண்டியை நிறுத்திட்டு ஒரு நிழல்ல படுத்து தூங்கி எந்திரிச்சு கூட வீட்டுக்கு போங்க. இல்லாட்டினா நான் இந்த இடத்துல படுத்திருக்கேன்னு யாருக்காவது தகவல் சொல்லி கூட்டிட்டு போக சொல்லிருங்க. தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டுனீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நான் பார்க்கல, நான் பார்த்தோன்னே திரும்பிட்டேன். இவங்க தான் பார்த்தாங்க. ரொம்ப சிரமமான விஷயம். கல்யாணம் பண்ணாத பையன் ஒரு 22 வயசு 23 வயசு தான் இருக்கு. எவ்வளவு சிரமப்பட்டு அந்த தாய் தகப்பன் வளர்த்தி ஆளாக்கி இதுல பைக்கு வாங்கி கொடுக்கலன்னா சண்டை இழுக்கிறாங்க, சோறு திங்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை ஓடுது. அவங்க காணிகரையை வித்து பட்டாவை வித்து அதை வித்து 100 நாள் வேலை பார்த்து கட்டட வேலை பார்த்து வேகாத வெயில்ல வேலை பார்த்து அவங்க பைக்கெல்லாம் வாங்கி தராங்க. தயவு செய்து யாரா இருந்தா கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டி என்ன, கல்யாணம் ஆனவங்க செத்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைய பாதிக்கப்படும். அவ்வளவுதான். தயவு செய்து வாகனம் ஓட்டுறவங்க தயவு செய்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க. போன் வந்துச்சுன்னா வண்டியை நிறுத்தி பேசுங்க. உங்களை நம்பி இருக்கிற எதையும் பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு போயிடாதீங்க. சாமி கண்ணுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குமா உண்மையிலேயே. நீ பாப்பா என்ன பண்றது? சரி, அதெல்லாம் பார்த்துட்டா சரிமா. என்ன பண்றீங்க நீங்க? என்ன செய்றீங்க? வியாபாரம் பார்க்குறேன். என்ன வியாபாரம்? நொங்கு. என்ன நொங்கு? நீ எப்படியா அப்படி
அப்படியா? ஏ- நொங்கு எல்லாரும் நொங்கு விக்கிற மாதிரி நானும் நொங்கு வித்தனா, அந்த என்னப்பா அங்க தானப்பா அந்த நொங்கு இருக்கு, அந்த நொங்க காட்டில அந்த நொங்கு நல்லா இருக்குன்னு வர மாட்டாங்கல்ல. சரி சரி சரி. அதான் நம்ம வியாபாரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். எப்பவுமே வித்தியாசம் தானே. அதனால நீங்களும் ஒரு வியாபாரி, நான் கேக்குறேன். அதனால நீ ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. நீ இத்தனை நாள் எவன் கூட அதனால ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா உட்காருவேன் படுத்தா அடிரோட்டோர வீட்டுக்காரி அடிரோட்டோர வீட்டுக்காரி அடிரோசாப்பு சேலக்காரி கோசாப்பு சேலக்காரி அடி நிக்கட்டுமா போட்டுமா கட்டுமா போட்டுமா அடி வரச நிக்கிற குட்டி குட்டி. அங்க வர ஆல்ரவுண்டுக்காரனுக்கு சுத்தி எத்தனை தொங்குதுன்னு. இதுல மட்டும்தான் தொங்கு, வேற எங்கேயும் தொங்க. குட்டி 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 குட்டி. அது செவத்த குட்டி, அது கருத்த குட்டி, இது செவத்த குட்டி, கொழு கொழுன்னு கொளுத்த குட்டி, சைசான குட்டி, சைசான குட்டி தோதான குட்டி, போவான குட்டி. சத்தியமா சொல்லி திருவள்ளூர்ல பப்புனுக்கு ஏத்த குட்டி. சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல பெட்டிக்காருக்கு ஏத்த குட்டி. கண்ணங்கருத்தகளை ஏத்தறங்க முகரே பாருங்க. கண்ணங்கருத்தகளை ஏத்தறங்க முட்ட கூட கனகத்த பூங்கியிலே ஏத்தறங்க முட்ட கூட. கண்ணங்கருத்தகளை ஏசலுக்கா போட்டு கூட கனகத்த பூங்கியிலே ஏசலுக்கா போட்டு கூட. கண்ணங்கருத்தகளை ஏத்தறங்க முட்ட கூட கனகத்த பூங்கியிலே ஏத்தறங்க. அங்கிட்டு திரும்பி என்னடா பண்ண? என்னமா பண்ணனே? கண்ணங்கருத்தகளை ஏத்தறங்க முட்ட கூட கனகத்த பூங்கியிலே ஏத்தறங்க. உருட்டி மொழிக்கையில ஏத்தறங்க முட்ட கூட. உருட்டி மொழிக்கையில ஏசலுக்கா போட்டு கூட. மொழிக்கையில ஏத்தறங்க முட்ட கூட. உடம்பெல்லாம் அம்மா உடம்பெல்லாம் இங்கு உடம்பெல்லாம் குதிரமா ஏத்தறங்க. நல்லா பழக்கிறாள. அடி கம்மக்கர ஓரத்தில தில்லாத்தா, அடி கைபிடிக்க வந்து நடி என்னாத்தா, அடி கம்மக்கர ஓரத்திலே தில்லாத்தா. அடி சீவேசனு கடுத்து சிங்கார பொட்டு வச்சு, சினுக்கடுத்து சிங்கார பொட்டு வச்சு, அடி அலங்கார தொல்லையும் கொட்டி நேடப்பறைய வரும் பொழுது, அடி அளப்பறையா வரும் பொழுது, அடி நெடுந்தூரம் போக வேணாம் நாம நினைக்கு வழியே நடக்க வேணாம். அடி நெடுந்தூரம் போக வேணாம் குட்டி, நினைச்ச வழி நடக்க வேணாம். தூங்கலையில சத்த நேரம் எந்திரிக்க. எப்படி சத்த எந்திரிச்சு தப்பா நல்லா இருப்ப. புள்ள எப்படி தலுக்கு முழுக்குன்னு போட்டிருக்கு. ஓயாம அப்படியே சொல்லாதடா. ஏன் எந்திரி எந்திரினா ஏன் அவரத்தை எந்திரிக்க சொன்னி, அவருக்கு எந்திரிக்க சொன்னி விளங்காத சிரிக்கி. நல்லா கொடுக்குது. அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி, அடி எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி, அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி, நீயும் எத்தனை மணிக்கு இப்போ வந்திருக்கடி. கொஞ்ச வயசு குமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை, கொஞ்சம் கூட வெக்கமில்லை. அடி மொச்ச கொட்ட பல்லழகி மொத்த மொத்த சொல்லழகி, அடி மொச்ச போட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி. அடி சீமையில
சாமி சாமி சரயத்தை ஊதி சன்னல ராஜாதி ஒருவத்தாரை ஒருவதப்பட்டு தாரு அதுக்கிட்டு வாயா நம்ம பக்கம் போவோம் கருவையும் தாரே நான் உடப்பட்டும் தாரே ஒதுக்கிட்டு வாமா நம்ம உடப்பட்டும் போவோம் பணியார சுட்டு தரியா என் நாட்டி பணியார சுட்டு தரியா பணியார சுட்டு தரியா என் பொண்டாட்டி பணியார சுட்டு தரியா பணியார சுட்டு தரியா என் நாட்டி பணியார சுட்டு தரியா இது என்னடா ஆட்டம் இப்ப பாரியா என் செல்லம் எப்படி ஆடுது பாரு. இருக்கிறத வச்சு தானே நான் கொடுக்க முடியும். முடிக்கோ முடிக்கோ கண்ணை முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ முடிக்கோ முடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ எனக்கு கூடாது. கண்ணனுக்கே மூடாது முடிக்கோ முடிக்கோ கண்ணை முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மா பொன்னாகிவே அப்பப்பா பொல்லாதவர் அம்மா பொன்னாகிவே அப்பப்பா பொல்லாதவர் ஆலமானவர் முடிக்கோ முடிக்கோ கண்ணை முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைய காலை தூக்க சொல்ற இத்தனை பேருக்கு முன்னாடி அறிவில்ல உனக்கு காலை தூக்குனாதே பொழப்பு ஞாபகம் வச்சுக்க. நான் காலை தூக்கி பொழந்து நீ சோறு திங்கணுமா? முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது முதலில் என்ன தொட்ட போது எப்படி இருந்தது வயசு வந்தது மனசு இப்ப மாறி போனது எப்படி இருந்தது ஐயோ மச்சா மச்சாதா எப்படி இருந்தது ஐயோ மச்சா மச்சாதா அடி திருவாரூர் அடி திருவிழ முழுக்கே பக்கவாடி அவள உனக்கு மனவாடா சிறுக்கிற ஜனகா நிற்கிறானா இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணா என்னங்க ஆஹா என்னங்க லைட்டா அமுத்தட்டுமா லைட்டா அணைக்கட்டுமா ஐயோ மொத்தமா அமத்துங்க லைட் அமத்துங்க
நாடகத்துக்கு கொஞ்சம் சென்னைக்கு திரியிறியா பிஞ்சு அப்படி நீ சென்னைக்கு தாவிட்டாலும் ஒத்த தாவுல உருன்னு ஏறி தூக்கிட்டு வர முடியும். இங்கெல்லாம் முதையாவது மனுஷனுக்கு தான் ஊசியை போட்டு புள்ள பத்தாங்க, இப்ப மாட்டுக்கும் ஊசியை போட்டு புள்ள பக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க 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 சொல்லுங்க. கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, பொண்ணு கிட்ட என்னதா இருக்கு, இந்த பொண்ணு கிட்ட என்னதா இருக்கு. கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, பொண்ணு கிட்ட என்னதா இருக்கு, இந்த பொண்ணு கிட்ட என்னதா இருக்கு. முக வெட்டையும் காட்டுறா முன்னால, மனசொக்குது மச்சான் பின்னால, ஒரு பாட்டோடு பாடுற கண்ணால, இத பார்த்து எங்குற மச்சான் முன்னால. முக வெட்டையும் காட்டுற முன்னால, மனசொக்குது மச்சான் பின்னால, வெட்டையும் காட்டுற முன்னால, மனசொக்குது மச்சான் பின்னால. நல்லாவே ஆடுறீங்க. ஏன்னா முதலாளி சொல்லிட்டாரு, அதை சொன்னபடியே நம்ம நடந்துக்கிறேன். ஏன்னா 10 மணிக்கு முன்னாடியே ஜுதி போட்டேன். ஆமா, அதனால அவங்கவுங்க டயத்துக்கு அவங்கவுங்கள விட்டுட்டோம். ஆமா, அதனால உன்னைய பார்த்த நிறைய ஆடலாம், நம்ம நிறைய ஆடுவோம். அதனால உன்னைய பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சுடா. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு கேட்டு சொல்ல. அப்படித்தாங்க கேட்டேன். கேட்டீங்களா? உங்க காதல பிரச்சனை. வாடா, உண்மையிலே ஆளு எப்படிடா குப்புன்னு இருக்கு, திம்முக்கு போறியோ? ஏன் கேக்குறேன். இல்ல அப்படியே எல்லாம் கும்முன்னு வச்சிருக்கிற. 2 வருஷம் கொரோனாவுல வளர்த்தேன். கொரோனா வளர்ந்துச்சு, இது வளர்ந்துருச்சு. சண்டாளி உரமாட்டா வளர்த்த? ஆமா, ஊரியா போட்டேன். வாடா வாடா செல்ல வாடா. கல்யாணம் ஆகலையா? எனக்கு இது மாதிரி வேணும். என்ன இப்படி வெக்கப்படுற? எருமை மாடி வெக்கம் நடி வலிச்சு தொலையுது எருமை. அப்ப ஏதோ நடந்திருக்காங்க. ஐயோ வாமா. ஓ கடவுளே கடவுளே, வாடா செல்லாம். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? கல்யாணம் ஆகல. எருமை உன்னைய பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. ஏய், ஒண்ணு இங்க வைக்கிற இல்லைன்னா இங்க வைக்கிற. ஏய்யா, பஸ்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு டிரைவர் பிரேக் போட்டா எதுலயா மோதிடுவாங்கல, அதாவது ஏதாவது பிடிக்கணும்ல. மக்கா இலவட்ட கல்ல தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு வந்திருக்கா. வாயில தூக்கி வச்சாங்க. சரா சரா செல்ல உன்னைய பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. என்ன பொருத்த மாதிரியா? உங்களுக்கு ஆகலைன்னா பெரிய உரலை கட்டி தொங்க விடுங்க. ஆமா, இருந்தா உள்ளடா கட்டி தொங்க விட. இல்லையா? சரா சரா உன்னைய பார்த்தோன்னே என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் சொல்லவா? சரி, எல்லாருமே அவங்களுக்கு இல்ல இல்லைன்னா இப்ப யாருக்கிட்ட இருக்கு? எப்ப இந்த நாடகத்துக்கு வந்தோமோ அப்பவே வீட்டுல புடுங்கி வச்சு உன்னைய பார்த்தோன்னே என்னுடைய காதல் சொல்லவா? மாமரத்து குயிலு, மாமரத்து குயில், மஞ்சள் விடும் மயிலு, பார்க்காம போகாதடி, ஆகாதடி. அடி நேற்று கொடுத்த முத்தம், அடி நேற்று கொடுத்த முத்தம், அடி நெஞ்சில் இருக்கிறதோ, அடி உன்னை உன்னை கண்ணே கண்ணே என்ன மாமரத்து குயில்,
மண் எடுத்து சுத்தி போட்டு தொலைய. மானு மனுமில்ல மீனு நாமின ராசாத்தி கண்ணு இந்த ராசாத்தி கண்ணென்ன கண்ணோ நானு நானேமில்ல நீ நானே ஏமில் நீ என்று நானேங்கே முன்னே நீ போகும் பாதையெல்லாம் என் பாதையா நீ பேச்சுகளும் என் பேச்சுதான். இப்படியே ஆட்டி தொலைக்காத வெளியில வந்து விழுந்து தொலைச்சுறேன். வெளியில வந்து விழுந்தா வாயில வச்சுக்கடா பேசாம ஆப்பா. மானு மனுமில்ல மீனு நாமின ராசாத்தி கண்ணென்ன கண்ணோ நானு நானேமில்ல நீ நானே ஏமில் நீ என்று நானேங்கே முன்னே நீ போகும் பாதையெல்லாம் என் பாதையா நீ பேச்சு எல்லாம் என் பேச்சுதான். இனி போகும் பாதையெல்லாம் என் பாதையா நீ பேச்சு எல்லாம் என் பேச்சுதான். நான் கேட்கும் சந்தோஷம் நான் தேடும் சங்கீதம் சந்தோஷம் சங்கீதம் நாம் பாடலாம் மாமரத்து துயிலு அந்த விலை மயிலு பார்க்காம போகாதடி. ஓ வீரா புல்லாகாதடி அடி நேற்று கொடுத்த முத்து நெஞ்சில் கிழித்தோம் கொடுத்த முத்த முத்த நெஞ்சில் குளித்தளித்தோம். நீ உன்னை கண்ணே கண்ணே இன்னும் கூடமா லா 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 வந்துருச்சு. அவங்க மேல எனக்கும் காதல் வருது. சொல்லுடா எங்க மேல காதல் வராம இருக்குமா? வேற யாரு கூடயாவது வந்துச்சுன்னா இதான் அறுத்துருவேன். மசுரா சொல்லுடா. நானே கலட்டி வச்சிருக்கேன். சரி சரி தெரியும் சொல்லு. முத்துராஜ், என்னடா இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளை எடுத்தே பார்த்தது. இப்பதே முத பாக்குறியா? ஆமா, குடிசையில இருந்து நேரா நாடகத்துக்கு வந்திருக்கேன். ஆட என் தங்கமே அப்படியா? எந்த ஆம்பளையும் தொட்டது இல்ல. அப்படித்தான் பேசுறாங்க. சரிடா 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 நீ அப்படித்தானே இருக்கிற. என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உத்தமி பத்தினி ஒரு சொல்லு வாசியா உங்க வீட்டு படிய கூட தாண்ட மாட்டேன். அதோட மாமியா மாமனார் மண்டையை போட்டுருவாங்க. ஏன் அப்படி பேசுறீங்க? நீ வந்து வலது காலை தூக்கி வச்சு விளக்கு ஏத்துனா விளக்கு எரியாது, வீடு தீ பிடிச்சிடும். இந்த ஆட்டு ஆட்டி அடி குண்டிய டடக்கு டடக்கு டடக்குன்னு எப்படி? அப்படி சொல்லாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு காலத்துல ஆடலைன்னா அதை நிக்க வச்சு நான் ஆட்டிக்குவேன்ல. தெரியும் தெரியும், இப்பவே அப்படித்தானே செய்யற. வேற என்ன? அந்த வேலைக்கு போகணும். சொல்லு சொல்லு. உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் எப்படி தெரியுமா? சொல்லுடா சொல்லு. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலும் நானும் எங்குறேன். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலை இன்னி வாழுறே. ஓமி செய்யல சிக்குதைய வயசு, ஓ ஆசையில சொக்குதைய மனசு, காதல் சொல்ல கண்ணா எந்த அண்ண கிளி வண்ண கிளி அட்டவட்ட செல்ல கிளி இதுக்குள்ள இருக்கா வசதி எப்படி? மூச்சு வந்த பக்திதையா பின்னலகு பின்னங்கள பக்திதையா நீ எந்த ஊரிலாகி வந்த இந்த சொத்து போய் அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணாமலை நந்தனி உண்ணாமலும் நானும் ஏங்குறேன். நேசமுள்ள மாமி கொஞ்சம் நெருங்கி வளர்த்துவே, நான் எத்தீர விழுந்த முடி என்னை விளக்குவே.
வசதி பேரானூர் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பர் சுவாமி கோவில் உற்சவத்தை முன்னிட்டு வருகின்ற ஆனி மாதம் 14ஆம் நாள் நடக்க இருக்கின்ற நாடகம் சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு நடக்க இருக்கின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம். இது நடிகர் அன்புள்ள மேலூரை சேர்ந்த அன்பு சகோதரர் ஏஎஸ் முத்துகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாகவும், அன்பு சகோதரி சென்னையை சேர்ந்த எம் லட்சுமி அவர்கள் வள்ளியாகவும், கருங்குளத்தை சேர்ந்த பி ஜெயமாதவனுக்கு நாரதராகவும், கரூரை சேர்ந்த பி ஹரிகரன் அவர்கள் பபன் காமிக்காகவும், புதுகையை சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காமிக், வேந்தர்மடியை சேர்ந்த பி எஸ் நாகலிங்கம் அவர்கள் ஹார்மோனியம் மின்பாட், திண்டுக்கல்லை சேர்ந்த எம் ஆர் குமரேசன் அவர்கள் மிருதங்கம், மூவி சேவந்தன் செல்லியம்பட்டியை சேர்ந்த எஸ் டி முத்துராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட், அரசு குலத்தை சேர்ந்த எம் ஜோதி அம்மர்கள் தாளம் நடிக்கிறார்கள், அதவத்தூரை சேர்ந்த நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் கே வேலாயுதன் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். அந்த நோட்டீஸ் சாட்டா சாட்டா 3 இருக்கு, அதே சாட்டா சொல்லி விடுறேன். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் ஆற்றங்கரை கீழவட்டத்தை சேர்ந்த கே சிறுபனர் கிராமத்தில் அமைந்த அருள்வாழ்த்து வரும் ஸ்ரீ சாமான் ஸ்ரீ பிடாரி அம்மன், ஸ்ரீ பெரிய கருப்பர், ஸ்ரீ சின்ன கருப்பர் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலய 2ஆம் ஆண்டு சந்தனக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு வருகின்ற ஆனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்த சிங்கார வண்ண மின்னல்களில் மரியாதை உரிய கே ராஜேந்திரன் நாடக சபையினால் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். கரூரை சேர்ந்த அன்பு மாமா ஜி வி செங்குட்டும் அவர்கள் வேலன் வேடன் விருத்தாகவும், கம்மங்காடை சேர்ந்த ஏ ஆர் ராசாத்தி அவர்கள் வள்ளியாகவும், சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெம்புதடியாத்தா, அன்பாலா அள்ளி அணைச்சே ஒன்னார் என்ன சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா, பட்டகடம் தீந்திடுமா, தாய் மனசு தங்கோ நாம் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா 7 ஜென்மோ, இது மாறாத பந்தோ, முன்னோரு நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 நாள் சுமந்து நம்மளை பக்குவமா இன்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நாம உறங்க ஏன கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வேவனித்தம் சுட்டி நம்மளுக்காக தியாக செஞ்ச தாயே, நம்மளுக்காக தியாக செஞ்ச தாயே, பெத்த தாய்தான் என்னைக்குமே நம்மளுக்கு சாமி, பெத்த தாய்தான் என்னைக்குமே நம்மளுக்கு சாமி. 10 மாசம் நம்மள சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா, எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா, தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓ அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா, ஓ சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா, பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா,
அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவளோ சாமிக்கும் மேலதா அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவளோ சாமிக்கும் மேலதா மனசு சுத்தத்திலும் சுத்தவடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தவடா வெறுங்கைய வீசிக்கொண்டு பிறகு சுமந்து வந்து வெறுங்கைய வீசிக்கொண்டு பிறகு சுமந்து வந்து இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு புடைக்கி வந்து சாத வடிச்சு வச்சு பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயுங்க நம்ம தமிழ்நாட்டிலே நம் தாயி அவள போல் யாரும் இல்ல உலகிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அவதான் கோவில் அவதான் உலகம் சுத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமானா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமானா மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள்தான் மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள்தான் மரமோ செடியோ தண்ணி மட்டும் உள்ளேதான் பல வகை மரங்கள் என்ன மரத்தினில் பழங்கள் என்ன நிறமோ ருசியோ ஒவ்வொன்றும் வேறதா பழமாயிருப்பதால் மிளகாயிருக்குமா காயாயிருப்பதால் பொய்யா கசக்குமா நல்லவ வயிற்றில் பிறந்தான் நல்லவனே தாண்டா கெட்டது செய்ய மாட்டான் வல்லவனே தாண்டா அவனே மனிதன் அது நீ உணரு சுத்த மனசு சுத்தத்திலும் சுத்தவனா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தவனா தெய்வம் அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவளோ சாமிக்கும் மேலதா அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவளோ சாமிக்கும் மேலதா